வணக்கம். ஷைனி அம்மா சமையல். நம்ம வழக்கமாக இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பழத்தில் ஜூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுன்னா சப்போட்டா பழத்தை வச்சு மில்க் ஷேக் பண்ணலான்னு பார்க்குறோம். இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு எப்படி என்ன பயன்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு விசேஷமான தன்மை இருக்குது. அதுபோல் இந்த சப்போட்டாவுக்கும் ஒரு விசேஷமான தன்மை இருக்குது. இது நல்ல இதில் வந்து விட்டமின் ஏ அண்ட் சி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம இந்த நேரத்தில் அதை சாப்பிட்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்து நம்ம உடம்புல சேர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று தொடர்ந்து இந்த சப்போட்டா பழம் ஒவ்வொன்றும் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. எலும்பு பலன் அடையும். வயசானவங்கெல்லாம் ஒவ்வொரு நாள் அப்படி ஒவ்வொன்றும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா எலும்பு நல்ல பலன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் சரியாகும். இதில் வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கும். கால்சியம் சத்தெல்லாம் இருக்கிறதுனால பலன், எலும்புக்கு பலன். மற்றும் என்னன்னா கண்ணுக்கு வந்து நல்ல பார்வை நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இதில் வந்து பலன் இருக்குது நமக்கு. இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பழம் அப்படி நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த பழத்தை வந்து இது இன்னும் சத்து கூடின பழமாக இருக்கிறதுனால டெய்லி ஒவ்வொரு பழம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும். நம்ம இப்போ இதை வச்சு எப்படி மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து 10 பழம் நான் எடுத்துருக்கிறேன். நல்ல பழுத்த பழம். இந்த 10 பழத்தையும் மில்க் ஷேக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணலாம், எப்படி கட் பண்ணி அதை பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இப்படி மேல் தோல் அப்படியே நம்ம வந்து கத்தியால் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஈஸியாக வந்துடும். நல்ல பழுத்த பழமாக கிடச்சினா நல்லாயிருக்கும். பழுத்த பழமாக வாங்கி ஷேக் பண்ணுறது, மில்க் ஷேக் பண்ணுறது நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பழத்தையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பழம் எல்லாம் கட் பண்ணிட்டேன். இதை வந்து இனி மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். எல்லாம் சேர்த்து பழத்தை மிக்சியில் போட்டிருக்கேன். ஒரு அரைச்சிடலாம். அதை இனி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவு பால் ஆட் பண்ண போகிறேன். இந்த பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி வச்சுருக்கிறேன். பால் சேர்த்த பிறகு பால், சீனி எல்லாம் சேர்த்த பிறகு இன்னொரு தடவை அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சப்போட்டா மில்க் ஷேக் ரெடியாக இருக்குது. நல்ல சுவையான சத்தானது. ரெண்டு கிளாஸில் நான் ஊற்ற போகிறேன். சப்போட்டா மில்க் ஷேக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செய்து எல்லோரும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.